வைரமுத்து அவர்கள் தான் சொல்வார்கள், கவிதை என்பது கன்னத்தில் அரைந்து காதிற்குள் நுழைய வேண்டும். பலர்னு அடிச்சு அப்படி நுழையணும் உள்ள, அதுக்கு பேர் தான் கவிதை. நான் நினைக்கவே இப்படி சொல்லிட்ட. எனக்கு திடீர்னு ஒரு அந்த காதல் கவிதை ஞாபகம் வந்துருச்சு. உன்னை சந்தித்தவுடன் உன் மீதான என் கோபம் இருக்க பற்றிய உள்ளங்கையில் இருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது. பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு மணல் இருந்துச்சு ஒரு காலத்துல, பிடிச்சா சர்ன்னு வெள்ள போயிடும். உன்னை சந்திக்கின்ற வரைக்கும் உன் மீதான கோபம் உன்னை சந்தித்தவுடன் இருக்க பற்றிய உள்ளங்கையில் இருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது. காதல் கவிதை சொல்லும் போது கொஞ்சம் அனுபவிக்கணும். சொல் முக்கியம் இல்லை, அந்த சொல் மந்திரம் ஆவதற்கான அந்த வினாடி முக்கியம். அந்த சொல் எப்பொழுது மந்திரம் ஆகும்? நான் இப்படி சொல்றேன், கீழே கிடப்பது வெறும் கயிறு தான், எடுத்து கழுத்தில் கருத்து ஏற்றி கட்டினால் தாலி ஆகிறது. வெறும் கயிறு தான், கருத்து ஏற்றி கையில் கட்டினால் காப்பாகிறது. 25 பைசாங்க ஒரு அரணா கயிறு, அதை கருத்து ஏற்றி இடுப்புல கட்டினா பிள்ளைக்கு பாதுகாப்புன்னு யார் சொன்னது? செய்றோமா இல்லையா? கருத்து ஏற்றி கட்டினால் அதற்கு மரியாதையும் மதிப்பும் கூடுகிறது. வெறும் சொல்தான் கருத்து ஏற்றுகின்ற பொழுது அது மந்திரமாகிறது. வெறும் சோறு கருத்து ஏற்றுகின்ற பொழுது பிரசாதமாகிறது. வெறும் கட்டடம் கருத்து ஏற்றப்படுகின்ற பொழுது கோவில் ஆகிறது. வெறும் சொற்பொழிவுதான் கருத்து ஏற்றி யாரேனும் சொன்னால் அது சத்சங்கமாகிறது. கருத்து ஏற்றப்படுகிறதா? கருத்து ஏற்றப்பட்ட சொல்லுக்கு பொருள் அதிகம். ஒரு சொல்லு எப்படி தெரியுமாங்க போனோம்? புல்லட் மாதிரி போனோங்க. புல்லட் தொலைக்கிறதா நமக்கு தெரியும், உள்ள போய் அது என்ன வேலை செய்யுதுன்னு தெரியாதுல்ல நமக்கு. ஒரு விதைய போடுறோம், மண்ணுக்குள்ள போய் அந்த விதை என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. உள்ள போய் வெடிச்சு அழுக்காகி வெடிச்சு சிந்தி சின்ன பின்னமானதான் மரம் மூளை அலேக்கா அப்படியே வந்துடுறது மரம். உள்ள போய் வெடிக்கணும், அதான் சொல். இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் என்ன சொன்னாலும் புரியாது, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏனென்றால் இறைவன் முடிவு செய்திருக்கிறான் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று. இது முன்னாலேயே எனக்கு தெரிஞ்சிருந்தா வந்துச்சு, நீதான் அடையாளம் கண்டுபிடிக்கல. வாழ்க்கையில் நமக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு காட்சி, யாரோ ஒரு மனிதர், ஏதோ ஒரு சொல், ஏதோ ஒரு சலனம், ஒரு வாசனை, ஒரு அசைவு, ஒரு புத்தகம் நம்மை கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. யார் ஒருவர் விழிப்புணர்வோடு இருக்கிறோமோ அவர்கள் அதை கை கொண்டு விடுகிறார்கள். விழிப்புணர்வு இல்லாதவர்களை அது கடந்து போய்விடுகிறது. மறுபடியும் அது உங்களை வந்து சேர்வதற்கு ஒரு 40 ஆண்டுகள் ஆகி போகிறது. இறைவனுடைய முழு ஆசீர்வாதம் பெற்றவர்கள், பெரியவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர்கள், குருமார்களுடைய அருளை பெற்றவர்களுக்கு என்ன சொன்னாலும் புரிந்து போகிறது. இது எனக்கான சொல், எனக்கான சொல் இல்லை என்கின்ற தெளிவு வருகிறது. எதையோ தேடி அலைகிறோம், அது கிடைக்கிறதா இல்லையா என்று கூட தெரியாமலேயே வாழ்க்கை முடிந்து போகிறது. அதனால் தான் பெர்னாட் ஷா சொன்னான், 40 வயதிலே செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு வந்தேன். மீட்டிங்க்கு வந்துட்டு வெளியேற டைம் சொல்லி இருந்த 6 மணின்னு. அந்த டைம்க்கு வெளியேற முடியல. எங்க வீட்டுல கார்ல வெயிட் பண்றாங்க. 6 ஆச்சு, 6:10 ஆச்சு, 6:15 ஆச்சு, 30 ஆச்சு, 35 ஆச்சு, 40 ஆச்சு, 45 ஆச்சு, 7 மணி ஆச்சு, நான் வரல. உள்ள இந்த மாதிரி கூட்டம் உட்காந்து பேசிட்டு, இந்த ஜோர்ல வெளியில ஒரு மனுஷன் நமக்காக வந்து காத்து இருக்குது அப்படிங்கிறது மூளையில இல்லை. டுங்குன்னு ஒரு மெசேஜ், ஐயோயோ அப்படின்னு பார்த்தா நான் போறேன். என் பிள்ளைங்கிட்ட சொல்றேன், எப்பா இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா, நான் என்னப்பா பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 10 சொல்லுதுங்க அதுல. போனா போ. நான் சொன்ன காதலனாக இருந்தால் சொல்லிவிடுவேன், கணவனாக இருந்தால் எப்படி சொல்லுவேன்? போனா போன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்லலப்பா. 2 சொல்லுது அதுல. சாரி அப்படின்னு சொன்னீங்களா மேம்? இன்னொன்னு, இனிமேல் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், வருந்துகிறேன், அப்படி ஏதாவது எழுதுனீங்க? என்ன எழுதுனன்றத சொல்றேன், சொல் மந்திரம். அவர் சொல்றார், நான் போறேன், நான் அடிச்ச மெசேஜ் வாங்க, அதுல சாரி இருக்கு, வந்து என்ன வேணாலும் பண்ணு, போவாது, எல்லாம் இருக்கு. அன்பு இருக்கு, காதல் இருக்கு, அரவணைப்பு இருக்கு, மன்னிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு அதுல. வாங்க. அந்த சொன்னது என்ன தெரியுமா? அவர் சொல்றார் நான் போறேன், நான் சொல்றேன் வாங்க. அவர் சொன்னார் வரேன். சொல் மந்திரமாச்சா? இனி இது பிரியுமா?
வாழ்க்கையில் நாம் எதை சொல்லுகிறோம், எந்த சொல் வெல்லும், எந்த சொல் கொல்லும் என்று நமக்கு தெரிய வேண்டும். சொற்களால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு சொல்லினால் அந்த பிரளயத்தை ஏற்படுத்தாமல் அந்த சூழலை சோலையாக்கலாம். சொல் புரிய வேண்டும், நமக்கு சொல்ல தெரிய வேண்டும். நமக்கு சொல் எப்பொழுது மந்திரமாகும் தெரியுமா? ஒரு வரி இருக்குல்ல, ஒரு வாசிக்கிறீங்க, ஒரு வரி இருக்கு, அடுத்தது ஒரு வரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வரிகளுக்கு நடுவுல ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, அந்த வெற்றிடத்தையும் யார் ஒருவர் வாசித்து விடுகிறார்களோ அவர்கள் மொழி அறிகிறார்கள்.